वनमाली गदी चार्गी चंगी चक्री चनंतकी श्रीमान नारायणो विष्णु वासुदेवो अभिरक्षतो உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. சுயப்பதியாகி எம்பெருமான் சர்வேஸ்வரன் நாராயணன் தன்னையே சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். ஆகினாலே உலகத்தில் உள்ள சித் அசித்துக்கள் எல்லாம் ஈஸ்வரனாகிய அவனுடைய சொத்தாகும். அவனே அத்தனைக்கும் சொந்தக்காரன். ஏன் தாயும் தந்தையும் அவனே. பட்டம் போன்ற இந்த பிரபஞ்சத்தை கயிற்றால் கட்டி அவனது கைப்பிடியிலே அடக்கி வைத்துக்கொண்டு நம்மையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறான். பிரளய காலத்திலே உலகம் அழியலாம், ஆனால் அப்போதும் நமக்கு அழிவு கிடையாது. பிரளயம் ஏற்படும். பிரளய காலத்திலே அவன் நம்மை என்ன செய்கிறான் தெரியுமா? நம்மை விழுங்கி வயிற்றிலே வைத்து பாதுகாக்கிறான், மீண்டும் உமிழ்ந்து வாழ வைக்கிறான். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதாவது பிரளய காலத்திலே உலகமெல்லாம் அழிந்து காணப்படும், எங்கும் நீர் சூழ்ந்து இருக்கும். அப்போது பகவான் நம்மளை விழுங்கி வயிற்றிலே வைத்துக் கொண்டு காப்பாற்றுகிறார், அழியாமல் காப்பாற்றுகிறார். ஏனென்றால் மீண்டும் உமிழ்ந்து நம்மளை காக்க வேண்டும். நாம் கர்மங்களிலிருந்து மீள வேண்டும் அல்லவா? நம்முடைய கர்மங்கள் முற்றுப்பெறாமல் இருக்கும் அல்லவா? ஆகினாலே நம்மை மீண்டும் பிறக்க வைத்து கர்மங்களை விட்டிடத்திலிருந்து தொடர வைக்கிறான் பகவான். அப்படி அந்த கர்மங்களை எல்லாம் அனுபவித்து மோட்சத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் பகவானுடைய விருப்பம். ஆகவேதான் உலகத்தை உண்டு உமிழ்கிறான் என்று சொல்வார்கள். இந்த விஷயத்தை மிகவும் அற்புதமாக அங்கே உபனிஷத்துக்கள் எல்லாம் கூறுகின்றன. நம்மாழ்வாரும் திருவாசிரியத்திலே அழகாக பேசுகிறார். உபனிஷத்துக்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன? ஏகோகவை நாராயண ஆசித் ந பிரம்மா நேசானஹா. அதாவது நாராயணன் ஒருவனே இருப்பான். எப்போது? பிரளய காலத்திலே நாராயணன் மட்டும் இருப்பான். அங்கே பிரம்மனும் இருக்க மாட்டான், சிவனும் இருக்க மாட்டான், சூரிய சந்திரர்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள், பஞ்சபூதங்கள் இருக்க மாட்டார்கள், சித் அசித்துக்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள். இப்படி உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுகின்ற விஷயத்தை தமிழ்படுத்தி பாடுகிறார் நம்மாழ்வார் திருவாசிரியத்திலே 7வது பாசுரத்திலே. நளிமதி சடையனும் நான்முக கடவுளும் தளிர்ஒளி இமையவர் தலைவன் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நில நீர் தீ கால் சுடரு விசும்பும் மர சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளிலைச் சேர்ந்த எம்பெருமாமாயனையல்லாது ஒரு மாதெய்வம் மற்றுடையோம் யாமே. அதாவது நளிமதி சடையனும் நான்முகக் கடவுளும் தளிர்ஒளி இமையவர் தலைவன் முதலா. பிரம்மனும் இருக்க மாட்டான், அங்கே சிவனும் இருக்க மாட்டான், சூரிய சந்திரர்கள் இருக்க மாட்டார்கள், பஞ்சபூதங்களும் இருக்க மாட்டார்கள். ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு பகவான் எம்பெருமான் என்ன செய்வான்? அங்கே ஒன்றும் தெரியாத குழந்தையாக ஆளிலையிலே படுத்து தூங்குகின்ற அந்த மாயக்கண்ணன் எம்பெருமானை தவிர வேறு தெய்வத்தை நாம் நினைக்க முடியுமா என்றெல்லாம் பெருமிதம் கொள்கிறார் நம்மாழ்வார். உலகம் இன்று அழியும் என்ற ஒரு பரபரப்பான செய்தி, அது அடங்கியும் போய்விட்டது, ஆறியும் போய்விட்டது. இருந்தாலும் இந்த கேள்விக்கு உண்மையான பதிலாக நாம் எதை சொல்ல முடியும்? விளையாட்டாக உலகை சிருஷ்டித்த பகவானின் படைப்பில் எண்ணற்ற உயிரினங்கள், ஊர்வன பரப்பன நடப்பன போன்ற எத்தனையோ ஜீவராசிகள் மேல் பகவானுக்கு கருணை உண்டென்றாலும் அதிகப்படியான கவலைகள் அவர்களிடத்திலே கிடையாது, இல்லையா? ஏனெனில் தான் பெற்ற குணத்தோடும் அறிவோடும் அவைகளால் என்ன செய்ய முடியுமோ அவைகளை தன் கடமைகளாக செவ்வனே செய்து கொண்டு அதர்ம வழிகள் அறியாத தெரியாத ஜீவராசிகளாக இருப்பதால் அவைகளுக்கு பாவங்கள் அதிகமாக தாக்கும் அபாயமே கிடையாது, அதர்ம வழியில் செல்லும் வாய்ப்பும் கிடையாது. ஆனால் பகவான் விலங்குகளிலிருந்தும் ஒருபடி மேலாக மனித இனத்தை படைத்தானே, அன்றுதான் அவனுக்கு தலைவலி உண்மையிலேயே ஆரம்பமாயிற்று. ஏனெனில் மனித இனத்திற்கு 6வது அறிவை கொடுத்தானே, அதாவது பகுத்தறிவு. அதை பற்றித்தான் சொல்லுகிறேன். பகவான் மனிதனுக்கு அந்த அறிவை கொடுத்த நோக்கமே தன்னை நினைப்பதற்காக, அவனை துதிப்பதற்காக, நல்லதை பகுத்து அறிந்து கொள்வதற்காக, செய்வதற்காக. இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் தன் பிள்ளைகள் தன்னிடம் அன்போடும் பக்தியோடும் தன்னிடத்திலேயே கூடியிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதற்காக பகவான் பல உபாயங்களையும் கொடுத்தான். சாஸ்திரங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவைகளையெல்லாம் கொடுத்து அவனுக்கு உதவினான். ஆனாலும் பகவான் கொடுத்த வரப்பிரசாதமான பகுத்தறிவை மனிதன் உபயோகப்படுத்தினானா? மனிதன் சரியாக பயன்படுத்தவில்லை. விலங்குகளிலிருந்தும் மனிதனை வேறுபடுத்தும் பகுத்தறிவை கொடுத்த பகவானுக்கு நன்றி செலுத்த அவன் முயலவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாறாக தான் பெற்ற பகுத்தறிவை கொண்டு பகவானையும் சாஸ்திரங்களையும் மீறும் செயல்களிலே ஈடுபட்டான் மனிதன். அதர்மங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டான்.
பகுத்தறிவை கொண்டு பகவானை சிந்திக்கும் எண்ணத்தை விட்டு அதர்ம வழிகளிலே மனிதன் செயல்பட்டான். பாவமூட்டைகளை குவித்ததால் மனிதன் பிறப்பிறப்பென்னும் சம்சார கடலிலே தள்ளப்பட்டு தத்தளிக்கும் நிலையை பகவானே உருவாக்கினான். பிறப்பு என்பது எப்படி உண்டாயிற்று என்று இப்பொழுது புரிகிறதா? இப்போது நம்மை விட பகவானுக்கு கவலைகள் அதிகமானது. ஏனெனில் தன்னிடம் வந்து சேர முடியாத பிள்ளைகளாக கர்மங்களினாலே உந்தப்பட்டு தூண்டப்பட்டு அலைந்து கொண்டிருக்கிறோமே என்ற அதே காரணம்தான். அந்த பயத்திலே, அந்த காரணத்தினாலே பகவான் இப்போது கவலைப்பட ஆரம்பித்து விட்டான். பகவான் அடுத்தது என்ன செய்தான்? நம்மை கை கொடுத்து காப்பாற்ற வைகுண்டத்திலிருந்து இறங்கி பார்க்கடல் வந்தான். அதாவது பரத்துவத்திலிருந்து வியூகத்திற்கு வந்தான். பின் பல அவதாரங்கள் தானே எடுத்து பார்த்தான். அதுதான் விபவம் என்று சொல்லுகிறோம். அதிலும் அவனுக்கு முழு வெற்றி ஏற்படவில்லை, அவனுக்கு திருப்தி உண்டாகவில்லை. பின் அந்தராத்மாவாக நம் ஹிருதயத்தில் இறங்கி நம்மை திருத்தி விடலாம் என நினைத்தான். நினைத்தது நடந்ததோ? நினைத்தது நடக்கவில்லை. பின் அர்ச்சாவதாரம் செய்து ஆங்காங்கே திவ்ய தேசங்களில் குடிகொண்டு அருள் பாலித்தான். ஓரளவு வெற்றி கொண்டான், அவ்வளவுதான் முடிந்தது. இப்படி 5 நிலைகளிலே, அதாவது பரத்வம், யூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை, இந்த நிலைகளிலே அவன் இருந்து கொண்டு நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி அவனிடத்திலே வரவைப்பதற்காக அவன் செய்த முயற்சியெல்லாம் முடியாமல் போகவேதான் யோசித்தான் எம்பெருமான். ஸ்ரீமன் நாராயணன் சங்கல்பம் கொண்டான். அதன் வெளிப்பாடுதான் மனிதர்களோடு மனிதர்களாக, சேதனர்களோடு சேதனர்களாக மகான்களை, அதாவது ஆழ்வார் ஆச்சாரியர்களை அவதாரம் செய்வித்தான். யானையை கொண்டு யானையை பிடிப்பது போல மனிதர்களை வைத்தே மனிதர்களை திருத்த வேண்டும் என்ற அவனுடைய இறுதி எண்ணத்திலே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் செய்யப்பட்டார்கள். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் செய்து பகவானுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் பயனாக நாராயண திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்டது. பிரபந்தங்களின் அர்த்தங்களை எல்லோரும் அறிய ஆச்சாரியர்கள் உரையேற்றி விளக்கினார்கள். பகவானின் பெருமையையும் அவனது வலிமையையும் அவனை அடைய வழிமுறைகளையும் ஆச்சாரியர்கள் நன்கு வகுத்து கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தினார்கள். பகவானின் எண்ணம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் அவதாரத்தால் ஈடேறியது என்று தான் சொல்ல வேண்டும். தன்னால் முடியாத காரியத்தை தான் படைத்த ஆச்சாரிய புருஷர்கள் முடித்து விடுகிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும் கொண்டும் அவன் பிள்ளைகள் அவனிடத்தே வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையோடும் பகவான் காத்திருக்கிறான். இப்போது ஏன் அவன் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று கேட்டால், பெத்த மனம் பித்து, நாம் அனைவரும் அவனது சொத்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுதான் அந்த ரகசியமும் கூட. தன் பிள்ளைகள் இருப்பிடமின்றி ஆதரவின்றி பிறப்பிறப்பென்னும் தீரா நோயினால் அகப்பட்டு அலைவதில் எந்த தாய்க்கும் உடன்பாடு கிடையாது, இல்லையா? தன் அருகில் தன் குழந்தைகள் எல்லாம் வந்து சேரும் நாள் வரை பகவான் நமக்காக காத்து கொண்டு நம்மை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையால் எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் பகவான் ஒரு நாள் எல்லோரையும் அவனிடத்தில், அதாவது வைகுண்டத்திலே பத்திரமாக சேர்த்து கொள்வான் என்பதிலே எந்தவிதமான எள்ளளவும் நமக்கு கவலை வேண்டாம். ஏனெனில் நாம் அனைவரும் அவன் குழந்தைகள். நம்மாழ்வாரும் வைகுந்தம் புகுவதும் மன்னவர் விதியை என உரைக்கிறார். இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் வைகுந்தம் போய் சேர வேண்டும் என்பது பகவான் விதித்த விதி என்று சொல்கிறார். சரி, இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆச்சாரிய புருஷர்களே பகவானின் அந்தரங்க காரியதரிசிகள். நாம் இதை மறந்துவிடக்கூடாது. ஆகையால் பாகவத ஆச்சாரிய கைங்கரியமே நம்மை மேம்படுத்தி பகவானிடத்திலே நம்மை கொண்டு செல்லும் ஒரு சாதனமாக இருக்கிறது. மேலும் நாம் நமது அன்றாட இயந்திர வாழ்க்கையோடு அப்படியே நின்று விடாமல் பாகவத விஷயங்களிலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பகவானை நினைந்து அவனிடத்திலே நம் மனதை செலுத்தி அவனை சிறிது நெருங்கிவிட முயற்சித்தோமானால், நன்றாக கவனிக்க வேண்டும், அவனை நாம் சிறிது நெருங்க முயற்சித்தோமானால் அவன் தன் நீண்ட கரம் கொண்டு நம்மை பற்றி இழுத்து அணைத்து கொண்டு அடைக்கலம் தந்து விடுகிறான். தன்னால் படைக்கப்பட்ட கடைசி ஜீவன் தன்னை வந்தடையும் வரை பகவான் நாராயணன் இவ்வுலகை தாங்கி நிற்பான். அது எப்போது நடந்தேறி முடியும் என்பது நமக்கு தெரியாது, அவனுக்குத்தான் தெரியும். ஆகையால் உலகம் அழியும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி, ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் யாஜேன மார்கேன மகீமஹீசாः கோபிராமணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சாந்தி 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 என்று சொல்லி அமைகிறேன்.